ஹாய். இப்போ வந்து கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வரப்போகுது. இதுக்கு வந்து நம்ம தலை பாகை எப்படி ரெடி பண்ணலாம்? குட்டீஸ்க்கு வந்து நம்ம வந்து கிரீடம் வைக்காமயே வந்து நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஷால்ஸ் வச்சு நம்ம வந்து கிரீடம் வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிற ஷால்ஸ் வந்து 1ஓ 2ஓ எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து உங்கள்கிட்டயே நல்லா அழகாக இருந்துச்சுன்னா ஒன்றே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 2 வந்து இந்த மாதிரி நெட் ஷால் ஒன்று வச்சு உள்ளே வந்து நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற ஷால்ஸ் வச்சு இப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி உங்கள்கிட்ட ஷால்ஸ் இருக்கோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இருக்கிற ஷால்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 2 ஷால் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்று நெட்டு, ஒன்று வந்து ஃபுல்லாக அந்த ஜரி வந்த மாதிரி ஒரு பார்டர் வந்த மாதிரி ஒரு கிளாத் ஒன்று யூஸ் பண்ணி கரெக்டாக சென்டர் வந்து பார்த்துட்டு சென்டரில் வந்து நீங்கள் வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு லூஸாக இருக்கிற மாதிரியே முடிச்சு போட்டுக்கோங்க. ஆனால் இன்னர் சைடு வந்து நல்லா உள்ளே தள்ளி இந்த மாதிரி ஓப்பன் பண்ண மாதிரி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம சுருட்டுறப்ப வந்து உள்ளே இருக்கிற சைடு வந்து வெளியில் வராமல் இருக்கணும் மேக்ஸிமம். ஏன்னா வந்து ஜரி வந்து தூக்கிட்டு இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அதனால் விரித்து விட்டுட்டு நல்லா அந்த முடிச்சை வந்து நம்ம பின்னாடி தலைக்கு கீழே அப்படி வச்சாதான் நம்மளுக்கு வந்து கழண்டாமல் இருக்கும். ஏன்னா ரொம்ப மேலே வச்சிங்கன்னா டப்புன்னு கழண்டுட்டு வந்துடும். கீழே வச்சுக்கோங்க. நம்ம தலைக்கு பின்னாடி பேக் சைடில் கீழே வச்சுட்டு நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க. ட்விஸ்ட் பண்ணுறப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த உள்ளே இருக்கிற ஜரி வந்து வெளியில் தெரியாமல் பண்ணணும். வெளியில் தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்காது. அதனால் அந்த க்ரீன் கலர் நெட்டட் ஷால் வந்து நான் வந்து பார்த்து பண்ணியிருப்பேன். அந்த ஜரி வெளியில் வராத மாதிரி. அதே மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வந்து பின்னாடி ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. ரொம்ப தொங்கினாலும் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக தொங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு சைடு நம்ம பின் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு சைடு எடுத்து அதுலேயுமே நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணுறப்ப வந்து உள்ளே இருக்கிற அந்த கிளாத் வந்து சுருண்டு போகாமல் அந்த வெளி சைடு மட்டும் தெரிகிற மாதிரி பார்த்து சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு நீங்கள் வந்து அதே மாதிரி இந்த சைட்லேருந்து கொண்டு வரணும். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு போயிருக்கிறோம். இப்போ வந்து ரைட் சைடில் வரணும். உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா 4 ரைட் சைடில் பண்ண மாதிரி தெரியும். ஆனால் நான் அது லெஃப்ட் சைடில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் சுருட்டி கொண்டு வந்துட்டு அந்த இடத்துலையும் ஒரு பின் பண்ணிக்கோங்க. இன்னும் பின் பண்ணிட்டிங்கன்னா தான் தூக்காமல் இருக்கும். இல்லைன்னா டப்புன்னு தூக்கிட்டு வந்துடும். இல்லை எக்ஸ்ட்ரா பின்ஸு ஸ்டேப்லர் கூட அடிக்கிறனா கூட அடிச்சுக்கலாம். நல்லாயிருக்கும் அது. ஸ்டேப்லர் அடிக்கிறப்பெல்லாம் பார்த்து அடிக்கணும். அப்புறம் மீதி இருக்கிற கிளாத்தையும் அதே போல் சுருட்டிட்டு அந்த இடத்துலையே வந்து மேலே வந்து அந்த விரிஞ்சு இருக்கிற மாதிரி பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் மயில் பீலி வைக்கிறது, இந்த சைடில் வந்து பீட்ஸ் தொங்க விடுறது, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃப்ளார்ஸ் வைக்கிறது, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் வைக்கிறது, இதெல்லாமே இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து அந்த இடத்துலையே சுருட்டி ஒரு சேஃப்டி பின் போட்டு லாக் பண்ணிட்டேன். இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பின்ஸ் எல்லாம் போட்டு லாக் பண்ணோன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டோன் பின்னெல்லாம் இருக்குங்கள்ல அந்த மாதிரி கூட போட்டு நீங்கள் தெரிஞ்சால் கூட அசிங்கமாக தெரியாது. அந்த பின் வந்து நீங்கள் பின் பண்ணுறப்ப ஸ்டோன் பின்னெல்லாம் பின் பண்ணிங்கன்னா வெளியில் தெரிஞ்சாலும் அதுவும் ஒரு அழகாக தான் இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு அதை அப்படியே பின் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஃபிஷியல் பூ அப்புறம் வந்து நம்ம இன்னும் என்னென்னலாம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை போதுன்னா இதோட கூட விட்டுறலாம். இது கூட ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாரு மயில் பீலி வச்சிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கிரீடம் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம குட்டீஸ்க்கு இல்லை நம்மளே கூட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் டான்ஸுக்கு இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போக எக்ஸ்ட்ரா இந்த சைடில் ஒரு சைடில் வந்து பீட்ஸ் வந்து தொங்க விடுற மாதிரி இந்த பாசி வந்து 2-3 லைனில் தொங்கும்ல அந்த மாதிரி பண்ணாலும் அழகாக இருக்கும். பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.